ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். சாரி, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிளியராக ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஒன்லி ஃபார் பேசிக்ஸ் ஃப்ரம் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் மற்றும் அண்டு HCF இதை பற்றி நம்ம பேசிக்ஸாக கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் பாசிபிள் டு கவர் இன் சிங்கிள் வீடியோ, பட் ஐ ட்ரை டு கவர் 1 or 2 வீடியோஸ் பிகாஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் as well as இங்கிலீஷ் வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த டிஎன்பிஎஸ்சி examination students, it is also very useful for RRB, Railway Recruitment Board examination, and also some technical examination for competitive purpose and also staff selection commission group D level. So it is a very useful. So for that reason I am going to cover national and international level. So for that reason, so I am going to take this topic from two language, Tamil as well as English. Okay, so we go for the topic. So what is in by LCM? That is very important things. Okay, what is in by LCM? So before we are going to learn some topic about from this LCM, what is the purpose, why we need to this LCM? So for that reason only we are going to take LCM for examination. In the examination there are asking more number of questions from this basics level. So actually LCM அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா LCM அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், இதான் வந்து எல்சிஎம் சொல்லலாம். ஹெச்சிசிஎஃப் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது காரணி தமிழில் சொல்கிறான் தான். அதாவது மீசிமா மீச்சிறு மதிப்பு, மீச்சிறு மதிப்பு, மீச்சிறு மதிப்பு. ஸோ இதுதான் வந்து என்னது மீசிமான்னு நம்ம சொல்லுவோம் தமிழில், மீச்சிறு மதிப்பு. சாரி சம்டைம் இட்ஸ் ஹேப்பன், சாரி ஃபார் திஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மீசிமா, மீச்சிறு மதிப்பு. அதே வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதை வந்து நம்ம தமிழில் சொல்லலாம்னா மீ போ வா, மீ பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக்டர் காமன் ஃபேக்டர், வகுத்தி மீ பொது வகுத்தி. ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம் மீப்பொரு வகுத்தி, பொது காரணின்னு கூட சொல்லலாம். சம்டைம் பாருங்கள் the question will be asked based on that some letters. ஃபார் எக்ஸாம்பிள் பொது பகா காரணி கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், பொது பகா காரணி, பொது பகா காரணி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து ரிலேட்டட் வித் தட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். ஸோ பிஃபோர் கோயிங் டு சால்வ் சம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், first we came to know so what is in by LCM and HCM. After that we will go some important examples. Okay, so such for now I start with some multiple value for the common value. So multiple, see for example, see here I am going to take one example 6, I am going to take another example, the same example enough, I am going to take one example 6. So see here least common multiple, number which is divisible by the given number. See that this is called it as LCM, it is called it as எந்த நம்பர் அந்த நம்பரால் வகுப்படுதோ, நம்பர் இஸ் which is divisible by given number. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மீசிமா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 6, அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லலாம் 12. இது வந்து டிவைட் ஆகுதா 6ஓட, அப்புறம் பாருங்கள் 18. இது வந்து பாருங்கள் டிவைட் ஆகுதா 12 18, அப்புறம் பாருங்கள் 24. ஸோ அதை வந்து அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே அப்படியே மல்டிபிள் ஃபேக்டர் அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிவைடிங் போர்ஷன் வந்துடும்.
For example, 6 into 12, 6 into 3, and then 6 into 4. So this is called as multiple. This is called as multiple. Okay, so this also called as மீசிமா. ஸோ நம்ம கான்செப்ட் உள்ளே வரல நம்ம இன்னும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரில் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதே வந்து ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த ஃபேக்டர். ஸோ தட் மீன்ஸ் மீப்போவாக அதே சேம் நம்பர் வி ஆர் கோயிங் டு டேக் ஆர் எடுக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வகுத்தியில் வந்துகிட்டே இருக்கணும். தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள், டிவைசபிள் பை த கிவன் நம்பர், எக்ஸாக்ட்லி டிவைட்ஸ் பை த கிவன் நம்பர். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாக்ட்லி, இது இன்னொரு டைம் கூட நம்ம சொல்லலாம் பாருங்கள், எக்ஸாக்ட்லி which is divide by given number. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ அப்போ இங்கே 6 இருக்குன்னா பாருங்கள், 6 வந்து நம்ம எதால் டிவைட் பண்ணலாம்? ஸோ 6 வந்து பாருங்கள் 6/2 போடலாம், அண்ட் தென் 6/3 போடலாம், அண்ட் தென் 6/6 போடலாம். தட் மீன்ஸ் 3, 2 அண்டு 1. ஸோ அப் டு 1 வரையுமே நம்ம வந்து இந்த ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ பாருங்கள், எக்ஸாக்ட்லி விச் இஸ் டிவைடட் பை த கிவன் நம்பர், தட் இஸ் கால்ட் as ஃபேக்டரைசேஷன், ஃபேக்டர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எல்சிஎம்னு சொல்லலாம், இதை வந்து நம்ம ஹெச்சிசிஎஃப்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். அதில் ஹெச்சிசிஎம் எல்சிஎம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்தராக நம்ம அடுத்த ப்ராப்ளத்துக்கும் போகலாம். ஓகே, நம்ம ப்ராப்ளம் பை ப்ராப்ளம் பார்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் கோயிங் டு டேக் எனி பிபிடிஸ், எனி கொஸ்டின் அண்ட் ஆன்சர். லைக் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் with white board only. Okay, so just it will take some few minutes, few seconds for erase this one. So like whiteboard only. So we will move for further, because mathematics we need full empty pages. That's why I deleted all things every time. So if you watch slowly means definitely this video is going to very useful for you. நீங்கள் மெதுவாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த எல்லா கான்செப்டும் புரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், திஸ் இஸ் நாட் ஒன்லி வீடியோ டு லேர்ன் திஸ் டாபிக். லாட் ஆஃப் வீடியோஸ் ஆர் அவைலபிள், பட் திஸ் இஸ் த அனதர் சோர்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் த சோர்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, எல்சிஎம் அண்ட் ஆல்சோ ஹெச்சிசிஎஃப், இதுதான் நம்ம படிக்க வேண்டிய டாபிக். ஸோ திஸ் டாபிக் வி ஆர் கோயிங் டு லேர்ன். ஓகே, ஸோ எல்சிஎம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், எல்சிஎம்னா பொது பெருக்கின்னு சொல்லுவோம் தமிழ், இன்னொரு டைம் கூட சொல்லலாம் நம்ம. எல்சிஎம் இதை நம்ம என்ன சொல்லலாம்? பொது பெருக்கின்னு சொல்லலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்ஸ்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் பார்க்கலாம், போத் த லாங்குவேஜ். ஓகே, பொது பெருக்கி, காமன் மல்டிபிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா காமன் மல்டிபிள் டேர்ம், காமன் மல்டிபிள். ஓகே, ஸோ வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, then now I am going to take one small example. If it is there or not we don't know. After finalizing the solution we came to know available or not. Okay, because it is a common small English language only I am going to use. It is not that much deep grammatical word, no need for grammatical and everything, because it is a mathematics. Whatever it may be, we may link any one word, it may easy to understand. Okay, so now for example I am going to take 6, 8, 10. Okay, so from this value I am going to solve now multiple of 6 and multiple of 8 and multiple of 10. So from that we can take LCM value, that is called common multiple term. Okay, we are going to learn now LCM only. Okay, in the LCM first multiple of 6, so what is the multiple of 6? 6 ones are 12, 18, 24 and then 30 and then 36. அப்படியே உங்களுக்கு அந்த வாய்ப்பாடு அப்படியே 6th டேபிள் அப்படியே நீங்கள் வந்து எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பை பொறுத்த வரையுமே
20 டேபிள் அப் டு 20 டேபிள் வரையும் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, டேபிள் ஈஸியாக உங்களுக்கு ஷார்ட்கட்டோட போட தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, 46 பாருங்கள், அடுத்து வந்து 42, அடுத்து வந்து 48, இப்படியே போய்கிட்டே இருக்கும், கோஸ் ஆன். ஓகே, அண்ட் பார் அண்ட் நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 8. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக 8 டேபிளை யூஸ் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மல்டிபிள் ஆஃப் 8 வந்து நம்ம இந்த கலரை யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் லெவல் ஆஃப் 8 வந்து பாருங்கள், 1, 8, 16, 32, 48, and then 56, and then 64, and then 72, it goes on. And then another one, multiple of, அதாவது பொது பெருக்கி ஆஃப், பொது பெருக்கி ஆஃப் 10, பொது பெருக்கி 10 பெருக்கல் 10 பெருக்கி 8 பெருக்கி 6 பெருக்கி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 10, 20, 30, 40, 50. ஸோ இட்ஸ் கோஸ் ஆன். ஸோ திஸ் இஸ் த டேர்ம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா காமன் மல்டிபிள் ஃபேக்டர் ஆஃப் த கிவன் நம்பர். ஸோ கொடுக்கப்பட்ட இந்த வேல்யூவுக்கு இதுதான் வந்து காமன் மல்டிபிள் ஃபேக்டர். ஸோ இதில் வந்து மல்டிபிள் டேர்ம், நாட் காமன் மல்டிபிள் டேர்ம், கொடுக்கப்பட்ட வேல்யூவில் இண்டிவிஜுவலாக வர மல்டிபிள் டேர்ம் இதுதான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா காமனாக என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு எடுக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், 6 இல்லை, 12 இல்லை, 18 இல்லை, 24 இல்லை, 30 இங்கே இருக்குது பாருங்கள், மூணுக்குமே காமனாக இருக்கணும். 30 இங்கே தான் இருக்குது, இதுக்கு வந்து இல்லை. 36 இல்லை, 42 இல்லை, 48 இல்லை. அப்போ பாருங்கள், மூணுக்குமே காமனாக எந்த வேர்டுமே இல்லை. ஸோ மூணுக்குமே காமனாக ஒரு நம்பர் வரணும், அதில் லீஸ்ட் நம்பர் தான் சொல்லணும். பட் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா மூணுக்குமே காமனாக இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த வேல்யூக்கு வந்து எல்சிஎம் இல்லை. ஸோ இந்த கிவன் டேர்ம் there is no value for LCM because there is no common term. ஸோ 30 மல்டிபிள் ஆஃப் 6க்கு இருக்குது, மல்டிபிள் ஆஃப் 8ல் வந்து 10ல் வந்து 30 இருக்குது, பட் மல்டிபிள் ஆஃப் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 30 இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கொஸ்டினே வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் டு சால்வ் தி எல்சிஎம். ஓகே, திஸ் இஸ் அ ஸ்மால் எக்ஸாம்பிள். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டேக் அனதர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எல்சிஎம். ஓகே, so see here I am going to take some another example. So how much value it will come, so from that we came to know. So from இந்த வேல்யூல இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்போம்? Take another examples. Okay, take another examples. So this is another example. I don't know volumes and everything are fine or not, but whatever it may be, I am going to teach very long volume only, long sound only, no issues for my side. So we will check after publishing. So see here another examples. We will take exam 2. The value is just we take 2 and 6. So what is the first steps? Step 1. So multiple of 2. Multiple of 2. அப்போ ரெண்டாம் வாய்ப்பாடு எழுதணும், அவ்வளோதான். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, இப்படியே போயிடுச்சு, கோஸ் ஆன். 20, 22, 24, இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள், மல்டிபிள் ஆஃப் 6, 6 பெருக்கல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் அதோடைய வாய்ப்பாடு, அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், 6, 12, 18, 24, 30, 18, 24, 5, 6, 30, 36. ஸோ அப்புறம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே வந்து நம்ம 24 வரைக்கும் தான் போட்டுக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன காமன் டேர்ம் இருக்குது, வேறு கலர் எடுத்துக்கலாமா? காமன் டேர்ம் பாருங்கள், 6 and then 6 and then 18 and then 18 and then 24 and then 24. So this is the one this is the one method to find the LCM. This is also one method. This is not a only one method. Listen, இது மட்டும் வந்து ஒரு மெத்தட் இல்லை எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு.
This is also one kind of the method to find the LCM value. ஸோ இப்போ வந்து பாருங்கள் மல்டிபிள் டேர்ம்ஸ்லாம் வந்து காமன் மல்டிப்புல்லாம் எடுத்து எழுதணும். நீங்கள் காமன் மல்டிப்புள் அப்படின்னு எடுத்து எழுதணும். இப்போ நீங்கள் காமன் மல்டிப்புள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? காமன் மல்டிப்புள் 6 இருக்கு, 18 இருக்கு, அண்ட் தென் 24 இருக்கு. இதெல்லாம் காமன் மல்டிப்புள். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஃபார் லீஸ்ட் காமன் மல்டிப்புள்? ஸோ லீஸ்ட் காமன் மல்டிப்புள் மீன்ஸ் இதில் எது சின்ன வேல்யூ அதை எடுத்து நம்ம எழுதணும். ஓகே, இதில் எது சின்ன வேல்யூ? 6 is the சின்ன வேல்யூ, ஸ்மால் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் த LCM ஆஃப் கிவன் நம்பர். See here there is no common term, that's why there is no LCM. The given number is itself LCM, that's all. So in the second example the common terms are available, 6, 18 and 24. So for that reason finally we conclude நாம என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா this is the common multiple term between 2 and 6. 2க்கும் 6க்கும் இடைப்பட்ட காமனாக மல்டிப்புளாக வர டேர்ம் இதுதான். இந்த டேர்மில் இருந்து நம்ம லீஸ்ட் அப்படின்னா மினிமம் குறைந்தபட்ச வேல்யூ எடுத்து எழுதணும். லீஸ்ட் அப்படின்னா குறைஞ்சபட்சம் குறைஞ்ச வேல்யூ, அதாவது தட் மீன்ஸ் லெஸ் வேல்யூ, குறைஞ்சபட்ச வேல்யூ எடுத்து நம்ம எழுதணும்னா தட் இஸ் கால்ட் லீஸ்ட் வேல்யூ. சாரி, தமிழ் எனக்கு வரல. லீஸ்ட் வேல்யூ, குறைஞ்சபட்ச வேல்யூ எடுத்து நம்ம எழுதணும். ஓகே, திஸ் இஸ் கால் இட் ஆஸ் LCM. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்ம வந்து HCF என்னன்னு ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஸ்மாலாக ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். இது வந்து பேசிக்ஸ் மெத்தட் ஓன்லி. ஸோ இப்படி தான் LCM கண்டுபிடிக்கணும், இப்படி தான் HCF கண்டுபிடிக்கணும். இது மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. ஸோ ஐ எம் ஆல்சோ கோயிங் டு போஸ்ட் சம் video related to some other YouTubers like that only. But if you are willing, if the method is also different, if you understand very easy, you can convey your friends and put it in the comment box also. We will update the video again and again one more time. Okay, so now I am going to erase this one. We will go and find now HCF. Okay, this is the common term only, common value only. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வந்து நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒன்லி ஃபார் நாட் ஏ TNPSC பர்பஸ். ஸோ இஃப் இட் இஸ் a TNPSC you can write, and if it is another competitive exam or banking sectors, wherever you can go, so the examination they will ask based on the mathematics. Without LCM and HCF not possible to do any competitive examination. That is my opinion. Okay, and also information. So now I am going to take highest common factor. HCF means what? Highest common factor. So from this, see here, HCF, highest common factor will come. So தமிழ் என்ன சொல்லலாம்? பொது வகுத்தி, மீப்பொரு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. மீச்சிறு, மீப்பொது வகுத்தி. டிவைசபிள் டேர்ம், வகுத்தி டிவைசபிள் டேர்ம். பிஃபோர் தட் மல்டிப்ளிகேஷன் டேர்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைசபிள் டேர்ம், பொது வகுத்தி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, ஸோ நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அப்படியே ஃபியூச்சரில் ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம். நோ இஷ்யூ ஃபார் தட், ஃபார் மீ ஆல்சோ. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். For highest common factor like LCM. Okay, for like find, பாருங்க இதான் கொஸ்டின் கேட்பாங்க. find HCF, find HCF of the given term 9 and 12. ஓகே, ஸோ இந்த 9 and 12 வந்து இதை வந்து HCF என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 9 and 12. ஸோ இந்த ஃபேக்டர் ஆஃப் 9 and 12 பார்த்தீங்கன்னா டிவைசபிள் டேர்ம், நாட் மல்டிபிள் டேர்ம். இது வந்து நம்ம எப்படி எழுதணும்? ஃபேக்டர் ஆஃப் 9 டிவைசபிள் டேர்ம் மட்டும் தான் எழுதணும். ஸோ நான் பாருங்கள், இப்போ வந்து மல்டிபிள் ஆஃப் 9 போட்டோம், அதில் வந்து எதில்? LCMல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் 9 எக்ஸாக்ட்லி எதை டிவைட் பண்ண முடியும்? 9ஐ 1ஆல் டிவைட் பண்ணலாம்,
அப்புறம் 3 3s are 9, அப்புறம் இதை திருப்பி வந்து 1 டிவைட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் 9 9 3 1. ஸோ இதையே திருப்பி நம்ம எழுதுகிறோம் ஃபேக்டர் ஆஃப் 12, factor of 12. So automatically it will going to take, see here, 12 again 6 and 3. So the 3's also goes to 12, 3 6 possible and then 4 possible, finally 1. So அந்த நம்பராலேயே வகுத்தோம்னா அது பேர் தான் 1ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ 12 6 3 1. ஸோ இப்போ பாருங்கள், ஃபைண்ட் தி காமன் டேர்ம், பொது வகுத்தி. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குமே பொது வகுத்தி எது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு நம்பருக்குமே பொது வகுத்தி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, காமன் ஃபேக்டர்ஸ். இங்கே ஒரு 3 இருக்குது, ஸோ இங்கே ஒரு 3 இருக்குது. ஒன்று வந்து காமனாக எல்லாத்துக்குமே பொது வகுத்தியாக வந்துடும். நோ இஷ்யூ ஃபார் தட். ஓகே, பிகாஸ் அதோடைய வகுத்தினால நம்ம பொது வகுத்தின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் HCF ஃபார் கிவன் நம்பர் இஸ் HCF for the given number is 3. So this is the answer. ஸோ நான் ஷார்ட்கட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். நோ ப்ராப்ளம் ஃபார் தட். ஸோ இப்போ வந்து நம்ம கான்செப்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 by 1 நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகலாம். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டேக் அனதர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் நம்ம வேறு கலர் எடுத்துக்கலாமா, ப்ளூ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2, இந்த 2ல் பாருங்கள் 6 and 18. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஸோ ஆல்ரெடி தே ஆஸ்கிங் HCF ஒன்லி. நம்ம படிக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸ்டெப் 1 என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 6, ஆர் தட் மீன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் 6. ஃபேக்டர் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 6 ஒரு டைம் வரும், அப்புறம் 3யோட வரலாம், அப்புறம் 2 and then 1. So next factor of 18. So this 18 is belongs to what is the value for divisible. எதனால் வகுத்தா எவ்வளோ வேல்யூ வரும். ஸோ ஃபஸ்ட் 18 or 12 என்ன சொல்லிக்கிறீங்க, 6 or 18 or 12, whatever it may be. Actually this is the 12, I noted that 12, so I have answered the 12 only. So 12 means, so automatically 12 6 4 3 2 1. So what is the common factors, see there. So we'll take another color, 6 and then 3 and then 2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லீஸ்ட் நம்ம எல்சிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். எல்சிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வேல்யூ எடுக்கணும். இங்கே வந்து பாருங்கள், வாட் இஸ் த காமன் ஃபேக்டர்ஸ், ஆர் அவைலபிள். காமன் ஃபேக்டர்ஸ் ஆர் அவைலபிள் பாருங்கள், 6 3 2 and 1. ஸோ 1 எல்லாத்துலேயுமே வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் அப்படின்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ, அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் ஆல்ரெடி இதை சொல்லிக்கிறாங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஆல்ரெடி தே மென்ஷன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த எல்சிஎம் லீஸ்ட். ஸோ எல்சிஎம் வந்து என்ன சொல்லுவோம், லீஸ்ட்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இங்கே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது, நம்பர் 6. ஸோ இதுதான் வந்து HCF ஃபார் த கிவன் நம்பர். Okay, so it is very easy only, like a mathematical professional or normal any students possible to learn. So this is called it as HCF, one method. So like that, lot of different kind of the method is there. Without doing the method, some shortcuts also available. That also we are going to learn in the future videos and the same videos after some time. That also I try to give some input about that shortcuts. Okay, so now I am going to erase this one because this is a mathematics class, only erasing and doing. ஸோ இப்போ உங்களுக்கு எல்சிஎம்னா என்னன்னு தெரியும், HCFனா என்னன்னு தெரியும். ஓகே, டன்.
ஓகே டன். இப்போ வந்து எல்சிஎஃப் ஹெச்சிசிஎஃப்லாம் டன். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் மட்டும் பார்க்குறோம். எப்படி வந்து சாரி ஃபார் திஸ். இப்போ வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் என்னென்ன மெத்தடில் வந்து என்னென்ன மாடலில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கான்செப்டில் பார்த்தோம். இப்போ வந்து அனதர் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பாருங்கள். தட் மீன்ஸ் ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 18, 24 and 30. Find LCM of 18, 24 and 30. That's all. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும், நம்மளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் டேர்ம். ஸோ ரெண்டு வேல்யூ தான் நம்ம தனித்தனியாக போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 3 வேல்யூ இருக்கிறனால நம்ம நிறைய மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்கட் மெத்தட் ஃபஸ்ட்டு போட வேணாம், கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டானா போட்டு பார்க்கலாங்களா. டானா போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் 18, 24 and 30. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம வந்து இதோட வேல்யூ வந்து கடைசி வரையும் 1 வர வரையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஏதோ ஒரு வேல்யூ 1 டிவைட் ஆனாலும் பரவாயில்ல, மீதி அப்படியே கெப்ட் ரிமைனிங் வேல்யூ அப்படியே வச்சுக்கணும். அடுத்தடுத்த வேல்யூ ஒன்றாக்கி கடைசியில் 1 வர வரையும் போட்டோம்னாவே அந்த வேல்யூ தான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் டேர்மாக நம்ம வந்து அந்த இருக்கிற எல்லா வேல்யூயும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ நம்ம சொல்ல போகிறோம். திஸ் இஸ் கால்ட் as least common multiple of the given number. Okay, so now we can see. Okay, first இதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பாருங்கள் 18 இருக்குது, 18 டேபிள் போட்டுறாதீங்க. இல்லை 6th டேபிள் கூட பாருங்கள், 6th டேபிள் 2க்கு மேட்ச் ஆகும். ஸோ 6th டேபிள் போட்டுறாதீங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டிவைசபிள் வேல்யூவில் மினிமம் வேல்யூவாக போடுங்க. ஆமாம், ப்ரைம் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் வேல்யூவாக போடுங்க. ஓகே, மினிமம் வேல்யூவாக போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸி டு சால்வ். ஓகே, அதனால் வந்து இங்கே பாருங்கள், ஆறாவது டேபிள் ஒர்க் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது டேபிள் ஒர்க் ஆகும். அதே மாதிரி 3வது டேபிள் ஒர்க் ஆகும். ஸோ 3வது டேபிள் ஒர்க் ஆகும், 2வது டேபிள் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து 3வது டேபிள் இருக்குது, 2வது டேபிள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் 3 போட்டாலும் ஓகே, 2 போட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 போட்டு பாருங்கள். ஸோ இவ்வளோ வருது 6. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ வரும், 3 போட்டிங்கன்னா 3 24. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10. ஓகே. அப்புறம் எகைன். ஸோ இதில் வந்து எந்த டேர்ம் யூஸ் பண்ணாலும் காமனாக மல்டிபிள் ஆனாலும் ஓகே, இல்லை ஒரு டேர்ம் மல்டிபிள் வந்தாலும் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் 3 வந்துச்சு. அடுத்து வந்து வேல்யூ குறைச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 போட்டு திருப்பி 3 போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேல்யூ குறைங்க, அப்போ நம்ம வரப்போ ஃப்யூச்சரில் பார்க்கலாம். 2. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 3 2 6, 4 2 8, I 2 10. ஸோ இங்கே பாருங்கள் 3மே தனித்தனி நம்பராகுது. 3 தனியாக இருக்குது, 4 தனியாக இருக்குது, 5 தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 5 எடுத்தாலும் ஓகே, 4 எடுத்தாலும் ஓகே, 3 எடுத்தாலும் ஓகே. நம்மளுக்கோட கான்செப்ட் என்ன, ஃபைனலாக நம்ம வேல்யூ வந்து 1 வரணும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கோங்க. இது வேணால் எடுக்கலாம் நம்ம. ஓகே, 1, 4, 5. ஓகே, டன். இப்போ வந்து பாருங்கள் ஒரு 1 வந்துருச்சா. அப்போ 4 5 இருக்குது. இதை வந்து நம்ம 1 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும், திருப்பி 4 எடுங்க. 1, 1, 5. ஓகே, எகைன் 1, 1, 5. திருப்பி பாருங்கள் 5 எடுங்க. ஸோ 1, 1, 1. ஸோ ஃபைனலாக எல்லாம் 1 1 வர வரையும் போட்டாச்சு. இந்த டானால் அப்படி போடுறப்ப ஃபைனலாக 1 1 வர வரையுமே நீங்கள் எல்சிஎம்மை சால்வ் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எல்சிஎம். அதுதான் வந்து எல்சிஎம்மை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். அதுதான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும், ரிமைனிங் இருக்கிற எல்லா டேர்மையும் என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இருக்கிற எல்லா டேர்மையும் தனியாக எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள் 3 2 3 4 5 ஈக்குவல் டு ஹவு மச் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ வருதோ அந்த வேல்யூ தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எல்சிஎம் சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த 3 2 6 நம்மளுக்கு கண்டிப்பாக ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன், டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, 3 2 6, 6 3 18,
அதுக்கப்புறம் பாருங்கள் 18 × 4 இப்படி ஒரு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 18 × 4 அப்புறம் 18 × 4 வர வேல்யூவோட வந்து 18 × 5 போடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணிங்கன்னா 720 வரும். ஓகே, ஸோ இந்த 720 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCM ஆஃப் த கிவன் நம்பர். ஸோ LCM ஆஃப் த கிவன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 720. least common multiple term of the given number is 720. That's all. Okay, this is one kind of the examples. Least common number of the 20 is 720. Okay, so the same number நாம் என்ன பண்ணலாம், HCF போடலாம். ஓகே, நம்ம சேம் நம்பரே வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேம் நம்பர் HCF போட்டோம்னா என்ன கிடைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் LCM போட்டாச்சு. இப்போ HCF பார்க்கலாம். HCF highest common factor, highest common factor for divisible, that is very important things. அதே நம்ம டானாலே போடலாம். 18, 24 and 30. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ இது மினிமம் நம்பரே போடுங்க. இதுலேயும் மினிமமே போடுங்க. இங்கே வந்து 3 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, மினிமம் போடுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ மினிமம் நம்பரே போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் த மினிமம் வேல்யூ? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஷுட் பி கன்சிடர் அஸ் மினிமம், வெரி மினிமம் லெவல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம், ரொம்ப மினிமம் ஆகிற வேல்யூ போட்டால் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 9, 2, 18, சாரி 9, 2, 18. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் 12, 20, 11, 12, 24. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15. ஓகே, அதாவது எல்லாமே காமனாக டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆகலை அப்படின்னா அந்த டேமோடு நிறுத்திக்குவாங்க. இது பாருங்கள், இந்த 2 வந்து எல்லாத்துலேயும் காமனாக டிவைட் ஆகுது. 3 போட்டாலுமே வந்து காமனாக டிவைட் ஆகும். ஆனால் வந்து 2ஆ 3ஆ நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நான் லீஸ்ட் வேல்யூ தான் போட சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம லீஸ்ட் வேல்யூ தான் நம்ம எடுத்து போடணும். அதாவது இருக்கிறதுலே மினிமம் ப்ரைம் நம்பரை வந்து நம்ம எடுத்து போட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2, 18, 24, 30. ஸோ இது பார்த்திங்கன்னா 9, 12, 15 இப்படி வரும். ஸோ இதில் வந்து HCF பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் திங்ஸ், HCF ஈக்குவல் டு 2. ஸோ நம்ம இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ the HCF value is equal to 2. So whatever it may be. So here 3 also possible, but based on that based on that given what we have to tell, based on that given preference. So already we discussed, for solving the problem we need to choose the minimum value. So because of that we are going to select here minimum value. So again for that reason we are choose that 2 here. So automatically the HCM for the given data is 2. Very simple things. Okay, so the HCM for the given data is 2. So I think this whiteboard is very useful. So next we will go for another examples. Okay, so another examples நம்ம என்ன மாதிரி ப்ராப்ளம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா I will check that one. So now the same HCFs I am going to take the find HCF, find HCF and LCM. Okay, find HCF and LCM. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 24, 30 and 42. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா HCF ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து LCM வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம் ஃபார் தட். ஸோ ஃபஸ்ட்டு HCF போட்டு பார்க்கலாம், நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, HCF போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன் 24 போடுறோம், ஆல்ரெடி 24, 30 and then 42. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மினிமம் நம்பர்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மினிமம் நம்பரை ஒன்றால் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம 2வே பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஓகே, ஸோ 2 பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரும், 2 எல்லாமே டிவைட் ஆகணும், அந்த நம்பர் தான் செலக்ட் பண்ணணும். எல்லாமே டிவைட் ஆகலைன்னா அந்த கிவன் நம்பர் இஸ் ஆஸ் இட் இஸ், அது வேறு மாதிரி வரும். நான் சொல்கிறேன் பகாயன், சார் பகாயன், அது மாதிரி வரும். அப்படியே மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டுக்கலாம், அது வேறு மெத்தேட் வரும், அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் 15 அண்ட் தென் 2, 4 + 21. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து எதாவது டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் எதாவது டிவைட் ஆகுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 3ஆம் வகுப்பில் டிவைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் 4 12, 5 15, 7 21. ஸோ அடுத்து எதாவது டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். எல்லாமே காமனாக ஒரே நம்பராக டிவைட் ஆகணும். இங்கே 2, இது 5, இது 7. மிக்சிங் ஆஃப் த ப்ரைம் நம்பர் அண்டு ஆட் நம்பர்
மிக்சிங் ஆஃப் ப்ரைம் நம்பர், ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து நம்ம HCF வந்து இதோடு நிறுத்திக்கலாம். ஸோ HCF ஈக்குவல் டு 2 மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் 3. ஸோ 2 3 மல்டிபிள் பண்ணோம்னா அதுதான் HCF அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 3 2 6. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா HCF வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு டேக் 6 ஃபார் த கிவன் ப்ராப்ளம். த சொல்யூஷன் இஸ் பிலாங்ஸ் டு 6 from HCF. This is the simple factor for HCF. The same thing you have to take for LCM also, no issue. For example, LCM we can take LCM. So LCM means already நான் சொல்லியிருக்கிறேன் up to 1 வர வரையும் நம்ம என்ன பண்ணணும், குறைச்சிட்டே வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 24 30 and 42. So the same first we will take the second value, 12 will come and 15 will come and 21 will come and again we will take third term. So 4 5 and 7. So இதோட நிறுத்திக்கிட்டோம்னா அது HCF. up to 1 what are the possibilities இருக்குது, ஒரு வேல்யூ டிவைட் ஆனாலும் பரவாயில்ல, ஷிஃப்ட் ஆகி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுதான் வந்து LCM சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இவங்க வந்து 4th டேபிள் யூஸ் பண்ணோம்னா 1 5 and 7. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5th டேபிள் யூஸ் பண்ணோம்னா 1 1 and 7. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7th டேபிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 1 1. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி we are going to take 2 3 4 5 and 7. So 2 3 4 5 and 7. So this is the value belongs to LCM, least common multiple factor. So from this நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காமன் மல்டிபிள் ஃபேக்டர் இப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு மெத்தடில். ஸோ 3 2 6. ஸோ 3 2 6 4 24. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 × 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாங்க. 20 இங்கே 2 இருக்குதா, அப்புறம் 2 5 10 120, அப்புறம் 120 × 7. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடலாம் 0 7 2 14 மீதி 1 7 1 7 1 8 840. ஸோ LCM ஆஃப் திஸ் நம்பர் இஸ் 840. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணி போடுறப்ப தான் நம்மளுக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ்லாம் நம்மளுக்கு அந்த டேபிளும் ஞாபகம் வரும். LCM அண்ட் HCF கான்செப்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து LCM அண்ட் HCF. ரொம்ப பேசிக்ஸாக 6th லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா புரிஞ்சிக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா LCMனா 1 1 வர வரையும் நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரணும். HCFனா எல்லாமே டிவைசபிளாக இருக்கணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஓகே, எல்லாமே டிவைசபிளாக இருக்கணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. இதுதான் வந்து நம்ம கான்செப்ட். ஒரு டைமோட நிறுத்திக்கிட்டீங்க, அடுத்து டிவைசபிள் வரல அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ஐம் கோயிங் டு கோ ஃபார் some another example. Lot of examples we are going to discuss today class, because this is the mathematics class, means we need to work with more example, means you may understand 100%. No need to go for further preparation for examination like that. Okay, இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா you have to conclude your total relation with HCF. HCFல நிறைய மாடல் இருக்குது, ஒவ்வொரு மாடல் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ என்னால் முடிக்க முடியுமான்னு தெரில. மேபி ஐ வில் ட்ரை டு கிவ் part 1 and part 2, part 3 like that. But it is almost, the video is very useful for you for examination preparation, not only for TNPSC, it is also very useful for central government examination, for all those things. Because TNPSC மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் தமிழில் வரும். கொஞ்ச நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் இங்கிலீஷில் வரும். ஸோ அதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து we need to solve with the English examples also, English term also. That's why I am using these words from the English terms. Okay, so it is not a big words, not a big difference, but we need to consider, we need to consider some small English words for solving those kind of the problem. That's all. Okay, so now I am going to do some another examples. ஆல்மோஸ்ட் ஐ ஹோப் ஆல் இந்த டானா வகுத்தல் போட்டு எது போட்டாலும் நீங்கள் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்மாலாக ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ அது எப்படி சால்வ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். See here, this is the another examples problem. I am going to solve from the top. So the question is, what will
it will take some time for writing the question. What will be the least number which is exactly divisible by 21, 25 and then 27 and then 35. Understand? So கையெழுத்து சுமாராக தான் இருக்கும் because this computer writing board, so little bit difficult to write a perfect handwriting. So what will be the least number? So see here, the question will be asked for least number which is exactly divisible. So divisible, not dividing, divisible, least number ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்சிஎம்மா தான் கடைசியா. ஸோ அது என்ன தமிழில் கேட்குறாங்க அப்படின்னா the given number எண்களால் வகுக்கக்கூடிய மீச்சிறு எண் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ this எண்களால் the given number this எண்களால் வகுக்கக்கூடிய மீச்சிறு எண், எண்களால் வகுக்கக்கூடிய மீச்சிறு எண் காண்க, மீச்சிறு எண் காண்க. இது தமிழ் கொஸ்டின். ஓகே, ஸோ எண்களால் வகுக்கக்கூடிய மீச்சிறு லீஸ்ட், வகுக்க எக்ஸாக்ட்லி, ஸோ எக்ஸாக்ட்லி டிவைசபிள். ஸோ 21, 25 ஆட்டோமேட்டிக்கலி தேர் ஆஸ்கிங் ஒன்லி ஃபார் எல்சிஎம். ஸோ த சொல்யூஷன் இஸ் பிலாங்ஸ் டு எல்சிஎம். ஸோ எல்சிஎம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கடைசி வரைக்கும் அட்லீஸ்ட் த வேல்யூ இஸ் பிகம் 1, த வேல்யூ இஸ் பிகம் 1. இந்த டானாவில் போட்டு வேல்யூ பிகம் 1 வரப்போ வரையும் ரிமைனிங் இருக்கிற நம்ம வேல்யூ இல்லாமல் டானாவில் இருக்கிற ரிமைனிங் வேல்யூ காமன் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக we will get that LCM value. So now I am going to solve. Let us start this solving. 21, 25, 27 and 35. ஸோ ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், நம்ம இங்கே செக் பண்ணுங்கள். 2 டேபிள் வராது, மினிமம் வேல்யூ 2 டேபிள் வராது. அப்புறம் 3 டேபிள், 3 டேபிளில் இது வரும். அப்புறம் 3, 21, அப்புறம் 24, 27 3 டேபிளில் வரும். இது 3 டேபிளில் வராது, இது 3 டேபிளில் வராது. ஸோ ரெண்டு நம்பர் வந்து நம்ம 3 டேபிளில் வருது. ஸோ வி கேன் கன்சிடர் ஆஸ் 3 டேபிள். மூணாம் வாய்ப்பாடில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சாரி ஃபார் திஸ். ஸோ 7 3s are 21. ஸோ 25 and then 27 வந்து டேபிளில் வரும். சும்மா அடிச்சு விட்டுற மாதிரி நான் சும்மா அடிச்சு விட்ற மாதிரி 9 and 35. So what is the purpose? Again, what we are going to do, that is very important things. Okay, so now we are going to solve again divisible value. இங்கே பாருங்கள், 21 இருக்குது, 9 இருக்குது, 35 இருக்குது. ஸோ இங்கே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 5ஆல் பாசிபிலிட்டி இருக்குது. கரெக்டு தானே? 5, 25, 35 ரெண்டுமே வந்து 5ஆல் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 5 இங்கே போட்டுக்கலாம். ஸோ 7, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 25, ஸோ 9 அப்படியே வச்சுக்கோங்க, 7 5 35. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் தான் மினிமம் நம்பர் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் த பாசிபிலிட்டி, நம்ம வந்து அந்த பாசிபிலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாமினேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே வரலாம். இதை வந்து நம்ம ஸ்லோவாக போடுறேன். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் சரி 100% நீங்கள் மேக்ஸில் ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் தமிழில் வந்து தனியாக பார்த்துக்கலாம், அதெல்லாம் தனி. ஸோ மேக்ஸில் எவ்வளோ கேட்டாலும் பாரு, பேங்கிங் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ மேக்ஸ் எக்ஸாம் தான், மேக்ஸ் தான் ரொம்ப காம்படிஷனாக கேட்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 போடலாம். 7 போட்டிங்கன்னா 1, 5, 9, 1. ஸோ இங்கே வந்து பாருங்கள், எகைன் ஒரு 5 போடலாமா? 1, சாரி, எகைன் ஐ டிட் மிஸ்டேக். நோ ப்ராப்ளம், எரேசர் இஸ் தேர். 1, 9, 1. திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? 9 யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே 9 மட்டும் தான் டிவைடபிள், மீதி எல்லாம் 1 போட தேவையில்லை.
ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் 9 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 9 யூஸ் பண்ணோம்னா 1,1,1,1. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன, இந்த எல்சிஎம் கொஸ்டின் எப்படி வேணால் கொடுக்கலாம் பாருங்க. வாட் வில் பி த லீஸ்ட் நம்பர், ஃபைண்ட் எல்சிஎம் அப்படின்னு அவங்க கேட்கல. வாட் வில் பி த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை திஸ் வேல்யூ அப்படின்னு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து பேங்கிங் எக்ஸாம் குரூப் டிலலாம் இது மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த மல்டிபிள் டேர்ம்ஸ், காமன் மல்டிபிள் டேர்ம்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், 3, 5, 7, 5 அண்டு 9. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணினா ஒரு ஆன்சர் வரும். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணினா அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4725. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய எல்சிஎம். ஸோ 15 ரெண்டுனா போடுங்க, 15 × 7, அப்புறம் மீதி வர வேல்யூவோட 5, அப்போ இந்த வர வேல்யூவோட 9ஓட போட்டிங்கன்னா ஃபைனலி 525. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 525 × 9 வரும். ஸோ 525 × 9 போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4725. ரொம்ப ஆன்சர், பிகாஸ் ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. சம்டைம் நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். ஸோ சம்டைம் வந்து 4725 கொடுத்துருப்பாங்க, சம்டைம் வந்து 4755 கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டலாம். ஸோ திஸ் இஸ் கால் இட் as LCM. ஓகே, so I am going to erase full because I need some another example also. So now we will go for this is the page enough. I thought, I am thinking this is the enough for another example. So here I am going to take another pen. So find LCM. So I have another Tana examples is there. So the given data is 35, 45 and 56. So automatically the same concept only. You can put given data 35, 45 and 56. Again you can use the 5, I think is the least number for solving this. So automatically it will come 7, 9 and then 56 not possible to divide. Again 56 and 7, I think 7 or 9, which one is possible? I think 3 only possible for the solving. So 7, 3 and then 56. Again going to reduce, this is for maybe 2 we can use. 7, 3 also possible, 2 and 8. And again we can use 3, 7, 1 and 28. Again we can use 7, 1, 1, 3 7s are 21, 4 7s are 28. Again we can use 4, 1, 1, 1. That's all. So from this you can take this multiple value, no need for this value, you can take this multiple value automatically. You can multiply this all the values, 5 crash, 3 crash, 2 crash, 3 crash, 7 crash and 4 crash. Finally we'll get up to this 97, 90 plus 7, I think finally 630, here will come 630 into 4. Finally the answer will come 2520 for the LCM. So almost I hope all concept of LCM is you are very understandable based on this video. A lot of videos are available. So again I told lot of videos are available, but just I am given some some input in front of my knowledge, that's all. Okay, maybe it is helpful for you. Suppose that maybe your children's or you are going to write some examination, so all kind of possibilities very useful for this video. So next, so please subscribe my video and consider for forward also, share your friends. Okay, so now I am going to erase. So lot of examples I have, so we will discuss in the different model also, and the time being also. In the time being now, based on the time consumption, we will discuss in the different kind of the values. So already we discussed the word like this least number. The same thing we are going to take now, the same model with HCF. Okay, the same model with HCF we are going to take now. This is the eraser.
So this is a smart eraser and a smart board. Not 100% smart board, it is used for some supporting device only. That's why I am writing and sitting and writing. So if it is smart board is there, we can write with the stand, with the write, everything is possible. So here, based on my assessment available or materials available, I can explain. Okay. So now another questions. So the same question, I deleted that old question, no problem. The same question, the question is called what will be the greatest number that will exactly divide, not divisible, exactly divide, okay, will exactly divide. So the given number is 108, 288 and then 360. ஸோ தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர் என்ற எண்களை வகுக்கக்கூடிய மீப்பெரு பொது வகுத்தி காண்க அப்படி தான் கேட்பாங்க. அதாவது மீப்போ வா. ஸோ இந்த எண்களால் வகுக்கக்கூடிய மீப்பெரு பொது வகுத்தி காண்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இங்கே பாருங்கள், தமிழ் எழுதுகிறேன் பாருங்கள். என்ற எண்களை வகுக்கக்கூடிய மீப்பெரு பொது வகுத்தி ஆர் வகு எண். மீப்பெரு பொது வகுத்தி ஆர் வகு எண் காண்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இது தமிழ். த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்துருச்சு. ஸோ இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்துட்டாவே the problem is belongs to me, po and va. So the problem is belongs to me, po, va. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை சேம் தானா வகுத்தில் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் கொஸ்டின் இஸ், த ஃபார்மட் ஆஃப் கொஸ்டின் இஸ் டிஃப்ரெண்ட். தட்ஸ் ஆல். ஸோ இது மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். பொது வகுத்தியை காணுங்க, பொது காரணியை காணுங்க, 3 நம்பர் கொடுத்துட்டு பொது காரணியை காணுங்க, அது மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் நவ். ஸோ சேம் 108 போட்டுக்கோங்க, 288 போட்டுக்கோங்க, 360 போட்டுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ 108 இருக்குது, டேரெக்டாக 25வது ஃபார்முலாவுக்கு போகலாம், 10ஆம் வாய்ப்பாடுக்கு போகலாம், 12ஆம் வாய்ப்பாடுக்கு போகலாம்லாம் போகாதீங்க. ஆல்ரெடியே சொல்லிக்கிறேன், மேக்ஸிமம் லீஸ்ட் நம்பரை யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ். ஓகே. ஒரே ஒரு ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அந்த ட்ரிக்ஸ்லாம் வந்து இந்த கான்செப்டை பார்த்துட்டு நம்ம வந்து ஃபர்தராக போகலாம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், 2 போடுறீங்க மினிமம் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 54, 144 தடை உத்தரவு, 180 டன். ஸோ 2வே போடலாம், 27, 72, 90. ஸோ 27, 90 3ல் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 9 3s are 27, 24 3s are 72. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30, 3 3s are 0, 30, 33s are 90. Then 3 and then 7 3s are 7, 21, 8 3s are 24 and 10. So see here, மீப்போவானா எல்லா நம்பரும் டிவைட் ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ ஃபுல்லாக எல்லா நம்பரும் டிவைட் ஆகிட்டே வருது. தெர் இஸ் நோ சேஞ்ச். எல்லா நம்பரும் டிவைட் ஆகிட்டே வருது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் டிவைட் ஆகுது, இதெல்லாம் வேறு நம்பராக போயிடுச்சு. ஸோ சார்பகா எண் அது மாதிரி மியூச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர், ஈவன் நம்பர் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ மிக்ஸ் ஆகி வந்து நம்மளால் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரே நம்பரில் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 1 வர வரைக்கும் நம்ம இப்போ விடக்கூடாது. ஒரு ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, 2 ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, 7 ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, எல்லா நம்பரும் ஈக்குவலாக டிவைட் பண்ணால் மட்டும்தான், எக்ஸாக்ட்லி டிவைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த நம்பரை யூஸ் பண்ணணும். ரிமைனிங் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது 2வது ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, 10வது ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் லீவ் இட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும், இந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பாருங்கள் 2 2 3 அண்டு 3. ஸோ டோட்டலி தி ஆன்சர் இஸ் 36. ஸோ மீ போவா பார்த்தீங்க அப்படின்னா 36. ரொம்ப சிம்பிள் நம்பருங்க. மீ போவா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஒன்லி இஸ் லுக் லைக் அஸ் பிக் ஒன், பட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ பிகாஸ் த கிவன் த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் HCF, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் LCM, அது மாதிரி அவங்க கேட்கல. அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க கேட்குறது என்னன்னா ஒரு HCFும் ஆர் LCMும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேர்டு நம்பர் கொடுத்துறாங்க, கிரேட்டஸ்ட் நம்பர், லீஸ்ட் நம்பர், அப்படி கொடுத்த வந்து அவங்க சால்வ் பண்ண சொல்கிறாங்க. தட் இஸ் ஒன்லி டிஃப்ரெண்ட். த கொஸ்டின் கான்செப்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் சேம், பட் த கொஸ்டின், the way of asking the question is different. That is only change. Okay, so next question we will go. So I have lot of examples for your learning purpose, no issues for me. We will discuss a lot of problem, but I don't know how many time is consumed. I didn't check the time also. No problem, we will do the next 20 minutes 30 minutes, next 20 minutes 30 minutes we will do, and then finally we will conclude. Okay, now the problem is maximum in the single video. This video is enough for maximum value of up to the LCM and HCF. Okay, so different kind of the problems are there, so we are not able to see all kind of the problem. If time permits, that also we will see. Okay, no issues for that, because the videos are going to launch, publish every week. No problem for me. I am not a professional. தட் மீன்ஸ் இதுக்காக நான் வந்து டிஎன்பிசிக்காக மட்டும் வீடியோ இல்லை, நான் ஜஸ்ட் ஃபார் whenever I have free time, just I am posting some information, that's all. Okay, I have committed some lot of teaching commitment also, but based on my free time, just I posted some related video about in related video beyond that books. Okay, based on that competitive examination purpose. Okay, so next question what we will going to discuss. Find the LCM and HCF போடுங்க, no problem. LCM and HCF of the given number of 1/3, 2/9, 6/7. இங்க பாருங்க, இதை பின்னமா கொடுத்துறாங்க, ஃப்ராக்ஷனல்ல கொடுத்துக்கிறாங்க. தட் இஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மாடல். இங்க பாருங்க, இதை வந்து ஃப்ராக்ஷனல்ல கொடுத்துக்கிறாங்க. தமிழ் என்ன சொல்லும்? பின்னமா கொடுத்துக்கிறாங்க, பின்னமாக. ஓகே, ஸோ இதை வந்து பின்னமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்சிஎம்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஹெச்சிசிஎஃப்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ எல்சிஎம் ஐ டிடன்ட் டேக் பென். ஸோ எல்சிஎம்முக்கு என்ன ஃபார்முலா அதை பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா, எல்சிஎம்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் then HCF of denominator, அதாவது பகுதி விகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதி தொகுதி விகுதி, தொகுதி நியூமரேட்டர்னா சொல்லுவோம், பகுதின்னு சொல்லலாம், இல்லை தொகுதின்னு சொல்லலாம். ஸோ தொகுதி எல்சிஎம்மோட தொகுதியை எடுக்கிறோம், தொகுதியில் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து பகுதி எடுக்கிறோம். ஓகே, இந்த டினாமினேட்டர் விகுதி, தமிழில் அது அப்ராக்சிமேட்டாக தெரியல, பகுதியார் விகுதி. ஸோ விகுதி தான் நினைக்கிறேன். ஓகே, பகுதியார் விகுதி. ஓகே, வாட் எவர் இட் மே பி, ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர் ஆல்சோ வாட் இஸ் த டேர்ம் ஃபார் டினாமினேட்டர். அண்ட் தென் நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ஹெச்சிசிஎஃப்க்கு ஒரு ஃபார்முலா ஆகுது. சேம் திங், டினாமினேட்டரோட ஹெச்எஃப் அப்படி எழுதிக்கணும், ஹெச்சிசிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் த சேம் திங், ஹெச்சிசிஎஃப் ஆஃப் numerator and LCM of denominator. Okay, so this is the formula. If the given number belongs to fraction 1/3, 2/9 or 2 into 2/9, multiple fraction also no issues. Okay, 1/3, 2/9 or 6/7, whatever it may be. So this is the formula. Okay, so now we are going to take numerator and denominator separate. Okay, so what is the value for numerator? Now I am going to solve the problem. So
So this is the formula. Okay, this is the formula. This is the formula. Okay, now I am going to solve solution. So the given data from the given data, write numerator. Write numerator. Numerator என்ன இருக்கு? 2, 2, 6, 3, 9. That means the question is here 2 by 3. Okay, 2 by 3, 2 by 3, 2 by 3, 2, 2, 6, and then 3, 3, 9. Okay, and then denominator. 3, 9 and 7. Okay, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், LCM மட்டும் பார்க்குறோம். I'm going to take different color. Okay, it may be helpful for you. Okay, இந்த பகுதி விகுதி delete பண்ணிடலாமே, இடம் டிஸ்டர்ப் ஆகுது இல்லை, இந்த ஃப்ராக்ஷன் பின்னத்தையும் delete பண்ணிடலாம். ஓகே, பிகாஸ் ஒரே போல் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சால்வ் முடிச்சோம்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு டேக் ஹியர் ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு சால்வ் LCM. What is the formula for LCM? This is the formula for LCM. Okay, so LCM of numerator, HCF of denominator. So first என்ன பண்ணுறோம், first LCM of numerator கண்டுபிடிக்கிறோம். LCM of, அப்பா கொஞ்சம் பெயின் வருது கைக்கு கம்ப்யூட்டர் ரைட் பண்ணுறப்ப. LCM of numerator கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 2, 2 and then 6. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 போட்டிங்கன்னா 1, 1 and 3. ஸோ ஆல்ரெடி எல்சிஎம்னா உங்களுக்கு தெரியும், 1 வர வரையும் போட்டுக்கிட்டே இருக்கணும். 1, 1, 1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6. இந்த மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் டினாமினேட்டர். ஸோ இதில் கண்டுபிடிச்சோம்னா தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ HCF ஆஃப் டினாமினேட்டர். HCF of denominator இங்கே பாருங்கள் 3, 9 and 7. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் HCF of denominator means the all value is going to divisible, equal dividable, exactly dividable நம்ம சொல்லுவோம் அதை இங்கே. ஸோ 3க்கு வந்து 3 டிவைடபுள் இருக்குது இங்கே 3, பட் 7க்கு வந்து டிவைடபுள் இல்லை. ஸோ ஃபார் தட் ரீசன் நம்ம என்ன பண்ணலாம்னா HCF டினாமினேட்டர் எல்லாம் ஈக்குவல் வேல்யூ வராதனால நம்ம 1 போட்டுக்கலாம். ஸோ HCF of given number is 1. ஸோ இப்போ என்ன ஆகுது, LCM எப்படி கண்டுபிடிக்கணும், LCM ஈக்குவல் டு ஆல்ரெடி வாட் வேல்யூ வி ஃபைண்ட், என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் 6/1. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி LCM of the given fraction number is 6. Okay, so that's all. LCM of the given fraction number is 6. So this is the method to solve for that divisible number for fraction பின்னமாக கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி தான் வந்து LCM HCF கண்டுபிடிக்கணும். இப்போ LCM HCF ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன், ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா அதனோட வேல்யூ வந்துடும். இப்போ LCM முடிச்சாச்சு, அந்த LCMக்குள்ளேயே பாருங்கள் HCFும் கண்டுபிடிச்சோம் LCMும் கண்டுபிடிச்சோம். இஃப் ஆஃப்டர் தட் இன் தட் HCF we are going to solve in that both HCF and LCM, but in the reverse process, LCM of denominator and HCF of numerator. numerator HCF கண்டுபிடிக்கணும், denominator LCM கண்டுபிடிக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த LCM அப்படியே இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எரேசர் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா டெலீட் பண்ணலாம், இந்த பக்கத்தை டெலீட் பண்ணலாமா, தட் இஸ் பெட்டர். ஸோ இந்த பக்கத்தை டெலீட் பண்ணலாம். டினாமினேட்டர் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், டினாமினேட்டர் நியூமரேட்டர். ஓகே, டன். ரெட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ HCF நம்ம ஃபார்முலா எழுதியே போகலாம், நோ ப்ராப்ளம். HCF ஈக்குவல் டு என்ன போட்டுக்கிறாங்க பாருங்கள், HCF ஆஃப் நியூமரேட்டர் அண்டு LCM ஆஃப் டினாமினேட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
நியூமரேட்டர் வேல்யூ எடுத்து எழுதணும் திருப்பியும். நியூமரேட்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எழுதிக்கிறோம். நியூமரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2, 2 and 6. ஓகே. டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3, 9 and 7. ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டர் 2 to 6க்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். HCF ஆஃப் நியூமரேட்டர். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்க வரும் அப்படின்னா 2, 2, 6. அதை நியூமரேட்டர் கண்டுபிடிச்சோம்னா HCFன்னு என்ன அர்த்தம்? எல்லா நம்பரும் ஈக்குவலாக டிவைட் ஆனால் மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம 1ன்னு எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் 2 போடலாம், 1, 1 and 3. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம இன்னும் பண்ண முடியாது. ஸோ அப்போ HCF ஆஃப் த கிவன் நம்பர் இஸ் ஒன்லி 2. HCF த கிவன் நம்பர் இஸ் 2 ஒன்லி. ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா HCF ஆஃப் த கிவன் நம்பர் இஸ் 2. பிகாஸ் இங்கே வந்து டிவைஸ் ஆகலை. டிவைஸ் ஆகாதனால இந்த வேல்யூ அப்படியே நம்ம லெஃப்ட் பண்ணிடணும். இந்த வேல்யூ விட்டுடணும். உடனே இந்த வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ இங்கே எல்லாம் நம்மளுக்கு HCFனா என்னென்னா எக்ஸாக்ட்லி டிவைசபிள். தட் இஸ் கால்ட் as HCF. now LCM ஆஃப் டினாமினேட்டர் அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறோம், அவ்வளோதான். டினாமினேட்டர் வேல்யூ எவ்வளோ? 3, 9, 7. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப் டு 1 வரையும் நம்ம சால்வ் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுக்கு LCM. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? LCM சொல்கிறோம். ஓகே. ஸோ ஹியர் 3 போட்டுக்கலாம். 3 போட்டோம்னா இங்கே பாருங்கள் 1, 3 and 7. ஸோ எகைன் 3 போடலாம், 1, 1 and 7. எகைன் 7 போடலாம், 1, 1 and 1. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன? மேக்ஸிமம் 1 வர வரையும் பண்ணணும். அதுதான் வந்து என்னது? LCM. ஓகே. அப்போ வந்து இங்கே ஆன்சர் என்ன? 3 cross 3 cross 7. So 3 3s are 9, 9 7s are how much? So automatically 63. So இங்கே பாருங்கள் LCM HCF. ஸோ LCM HCF மினிமம் வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா HCF பாருங்கள் ஆல்வேஸ் மினிமம் வேல்யூவில் தான் இருக்கும். LCM ஆல்வேஸ் மேக்ஸிமம் வேல்யூவில் இருக்கும். அது வந்து கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் LCM ஆல்வேஸ் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். லீஸ்ட் காமன் ஃபேக்டர் பெரிய வேல்யூவாக இருக்கும். LCM பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சின்ன வேல்யூவாக இருக்கும். சார் HCF பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சின்ன வேல்யூவாக கண்டுபிடிப்போம். LCM பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரிய வேல்யூவாக வரும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சம் அப்படின்னா 2/63. ஸோ இதுதான் வந்து HCF ஆஃப் த கிவன் நம்பர். ஸோ திஸ் இஸ் கால்ட் as HCF ஆஃப் த கிவன் நம்பர். ஸோ இதே மாதிரி சம் அனதர் எக்ஸாம்பிள் ஆல்சோ தேர். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நானும் சொல்கிறேன் அந்த நம்பரை, நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இதுதான் கண்டிஷன். LCMோட HCF LCM ஆல்வேஸ் பெருசாக தான் இருக்கும், HCF ஆல்வேஸ் சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா? LCM அதாவது ஒரு வேல்யூ பெருசாக இருக்கும், ஒரு வேல்யூ சின்னதாக இருக்கும். இப்போ LCM வந்து 60 இருந்துச்சுன்னா HCF 3 இருக்கும், HCF 3 இருந்துச்சுன்னா LCM 60. அது மாதிரி தான் மெயின்டைன் ஆகும். LCM 60, HCF 3 அது மாதிரி தான் மெயின்டைன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா LCM HCF கம்பேர் பண்ணுறப்ப இந்த கண்டிஷன் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரிக்ஸ்லாம் இன்னும் பார்க்கணும். நமக்கு என்னன்னு தெரியல, ஒரு வீடியோ ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இன்னொரு நம்பர் பாருங்கள், HCF இஸ் கிவன். அதாவது பாருங்கள் விச் இஸ் நாட் இன் LCM. ஸோ அவங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஸோ 9 is HCF, 9 is HCF, which is not in LCM. அதாவது அவங்க ஆன்சர் கொடுத்துறாங்க பாருங்கள். A 18, B 27, C 81, D 27, 37 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகே. இங்கே பாருங்கள் 9 கொடுத்துட்டாங்க, அது HCF வேலையாக கொடுத்துட்டாங்க. LCM வந்து இதில் எந்த வேல்யூ LCMல இல்லைன்னு சொல்கிறாங்க. LCM இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் டிவைசபிள். LCMனா என்ன? ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் டிவைசபிளாக தான் வரும். அதான் வந்து LCM. ஸோ 9 பாருங்கள் 18 டிவைஸ் ஆகும், 27 டிவைஸ் ஆகும், 81 டிவைஸ் ஆகும். ஸோ ஃபைனலி த ஆன்சர் இஸ் 37. ஸோ அதாவது 9 HCF இஸ் கிவன். ஓகே. இஸ் த வாட் அபவுட் த
நாட் இன் எல்சிஎம் ஃபார் த கிவன் டேட்டான்னு கொடுத்துக்கிறாங்க. 18 கொடுத்துக்கிறாங்க, 27 எதுலாம் டிவைசபிள் ஆகலையோ அதுதான் நாட் எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 9 வந்து 18 டிவைட் ஆகும், 27 டிவைட் ஆகும், 81 டிவைட் ஆகும், 37 டிவைட் ஆகாது. ஸோ த ஆன்சர் இஸ் D. So this is also one kind of the problem. Okay, so I'm going to use some small examples or homework problem also. If possible, solve and give that in that command window. Okay, find LCM of given number 24, 36 and 40 and find HCF of the given number. எல்லாம் சால்வ் பண்ணி போயிட்டே இருந்தால் போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம வந்து எல்லா சம்மும் சால்வ் பண்ண முடியுமா நான் டைம் தெரில. அப்போ பாருங்க, 36 மற்றும் 84 உயர்ந்தபட்ச பொது காரணியை கண்டுபிடி. 36 மற்றும் 84 உயர்ந்தபட்ச பொது காரணியை கண்டுபிடி. ஸோ உயர்ந்தபட்ச பொது காரணினாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் அது வந்து HCF தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கண்டு சால்வ் பண்ணுங்கள். இஃப் டைம் பர்மிட் யூ கேன் புட் ஆன்சர் in that comment box. I am not posting any answer because you can put in the comment box. It may helpful for some other students also. Okay, so this is the one kind of the example. So like this lot of examples are there. Okay, so everything is not possible to discuss. Lot of videos also available. So this is the one kind of the examples about the LCM. I hope all LCM and HCF concepts are you may understand. And one more, the same fraction I am going to explain one more new concept with find HCF of. This is also another method, 6/8 and then 2/1/2 and then 15/16. See here, this is also another method. ஸோ ஹியர் கலப்பு பின்னமாக கொடுத்துக்கிறாங்க இங்கே. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இது வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம கலப்பு பின்னமாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கலப்பு பின்னம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்னா அதே மாதிரி தான் எல்சிஎம்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, HCFக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்க. பட் இந்த கலப்பு பின்னத்தை வந்து பின்னமாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகணும், எப்பயும் போல தான் கலப்பு பின்னமாக மாற்றுறதுக்கு தனியாக அதை எடுத்துக்கோங்க, 1/2 போடுங்க. எகைன் என்ன பண்ணுங்கள், இதை 4 இதை அப்படியே கொடுத்தீங்கன்னா 4. ஸோ 4 + 1 5. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் உங்களுக்கு 5/2 வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீரைட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6/8 5/2 அண்ட் தென் 15/16. அப்புறம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் கொஸ்டின் வந்து தே மே ஆஸ்க் டிஃப்ரெண்ட் மெத்தட், பட் த சொல்யூஷன் அண்ட் எவ்ரி திங் இஸ் பிலாங்ஸ் டு அவர் ஹவு டு சால்வ். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ கலப்பு பின்னம் எது கொடுத்தாலும் சரி சிம்பிளாக வந்து நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். 2.5 கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து சிங்கிள் பின்னமாக நீங்கள் மாற்றிடலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் த மெத்தட். ஓகே, another examples போகலாம். I think I am going to conclude all LCF and HCF in the single video. That is better because more videos are available. So no need to post for in all values. HCF and LCF in single shot. Just I am going to finish. Okay, see that. A, B, C given number. Okay, find LCM and HCF. ஸோ இது பாருங்கள் வேரியபிளாக கொடுத்துக்கிறாங்க, இது ஒரு மெத்தட். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ நாட் இன் நம்பர்ஸ். ஸோ திஸ் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர், திஸ் இஸ் திஸ் இஸ் நாட் ஏ ஹோல் நம்பர். வேரியபிளாக கொடுத்துக்கிறாங்க ABC. அப்படின்னா என்னென்னா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ABC ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். இந்த கொஸ்டின் இப்படி தான் வரும், ABCs ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ஃபைண்ட் LCM அண்ட் HCF. வெரி சிம்பிள். எல்சிஎம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். ABC இட் இஸ் ஈக்குவல் டு ABCன்னு போட்டலாம். HCF அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ HCF அப்படின்னா தெர் இஸ் நோ ஈக்குவல் டிவைடர். மேபி A டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆகலாம், B டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆகலாம், ஆர் C ஆல்சோ இன் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆகலாம். ஸோ ஃபார் தட் ரீசன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா
For that reason இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா HCF for that variable value means simply you can put number 1, that's all. So this is the answer for the given data. LCM equal to A, B, C. அப்படியே இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பகா எண்கள்னு சொல்லுவாங்க. பகா எண்கள் மீன்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸை வந்து தமிழ் என்ன சொல்லுவோம்? பகா எண்கள். So in this பகா எண்கள், so in this prime number, LCM is possible to multiply directly. That's why it came for answer ABC, and HCF is cost for simple one. That's all. So this is also one kind of the method to find the LCM and also HCF. Okay, I hope you understand this method also. So now we discuss the LCM, different variable method, and the fraction method, and everything we discuss, and some other method also may be possible. We may try to solve that also. Okay. Okay, another method I am going to solve. This is also one different kind of the method. So we need to solve very easily and also quickly. How we are going to solve, that is also very important things. Okay, so here they are asking different kind of the questions. Suppose the LCM, suppose the question will going to ask, sorry I am not taking the pen, the LCM of two numbers is 60 and their HCF is 3. So LCM of two number கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க. Okay, if sum of the number is 27, அதாவது அந்த given data இப்போ 27னா 10 + 15, 15 + 12, 13 + 14, அது மாதிரி வந்து 2 நம்பராக இருக்கலாம். ஒரு நம்பர் அவங்க கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் தி அனதர் நம்பர். இந்த 2 நம்பருக்கான HCF LCM அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படியும் சம்டைம் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, 27 தென் find difference of the number. This is very important problem. Okay, find the difference of the numbers. So see here, they given HCF, they given HCF and also LCM. So using they used two numbers, they find HCF and also LCM, but instead of the two number they given one number only. So they are asking what about the next number, that is the question. Then find the difference of the numbers. ஸோ இதனுடைய அடுத்த நம்பர் கேட்குறாங்க. அதாவது A + B, A, B 2 வேல்யூ இருக்குது. A கொடுத்துட்டாங்க, B கேட்குறாங்க, ஆர் B கொடுத்துட்டாங்க, A கேட்குறாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிம்பிள் கான்செப்ட் தான், ஒரே ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுற போகிறோம், இப்போ வந்து சொல்யூஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட் A, B ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ நான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அன்னோன் டேட்டா இருக்குது. ஓகே, இங்கே வந்து சம் ஆஃப் த 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் A + B கொடுத்துட்டாங்க. 2 நம்பர் கூட்டினா இந்த நம்பர் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து மேபி ஏவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம். பட் இந்த எந்த நம்பர் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா, எதர் A வேல்யூ B வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அவங்க கேட்குறது என்னது, A - B எவ்வளோன்னு கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 நம்பர் கேட்குறாங்க. ஓகே, ஸோ A + B கொடுத்துட்டாங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் as த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், திஸ் ஆல்சோ கன்சிடர் as த செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ மேத்தமெட்டிக்கலாக அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணோம்னா அவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி they given LCM equal to 60. Already they given HCF equal to 3. Okay, so wait a minute, just I put my mobile in silent mode, that's why. LCM equal to 60, HCF equal to 3. So what is the value of the difference number, that we are going to do some method. Okay, so the solution is now, for that reason, first step 1, just product of
given number. That's all. First you have to do product of two numbers. That means 60 into 3. So that means A cross B equal to 60 into 3. A cross B equal to 180. Okay, and then B equal to 180 by A. So this is also one formulas, one relation. ஸோ இது மாதிரி ரிலேஷன்லாம் கொண்டு வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 and 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பி வேல்யூ கிடச்சிருக்குது. ஸோ பி வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 1 and 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒன்றில் சப்ஸ்டியூட் 2 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இப்போ வந்து சப்ஸ்டியூட் பி வேல்யூ, சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ இன் ஒன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், A plus 180 by A equal to 27. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது கேட்குறோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸு யூஸ் பண்ணி கேட்குற சம்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். இது மாதிரி மெத்தடு கான்செப்டை யூஸ் பண்ணி கேட்குற சம்ஸ் தான் நிறையா இருக்கும். பட் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், A squared plus 180 equal to 27A போட்டுட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து திருப்பி ரெடியூஸ் பண்ணுறோம். A squared minus 27A plus 180 equal to 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. ஸோ இதை பாருங்கள், இதை வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட், காரணிப்படுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இன் இங்கிலீஷில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தடு தெரியுதான்னு கண்டுபிடிக்க தான் இந்த ப்ராப்ளம். உங்களுக்கு எல்சிஎம் HCF தெரியும், பட் இந்த எல்சிஎம் HCFல இந்த மெத்தட் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியுதா, அதை கண்டுபிடிக்க தான் இந்த ப்ராப்ளம் கொடுத்துக்கிறாங்க. சிம்பிள் திங்ஸ். ஓகே, ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க, காரணிப்படுத்துகள்னு சொல்லுவாங்க. காரணிப்படுத்துதல். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், A ஸ்கொயர்ட், அதாவது இது வேறு கலர் எடுக்கிறேன், இது ரெண்டையும் பெருக்கினா இந்த வேல்யூ வருது, பெருக்கிற வேல்யூ கூட்டினோம்னா இந்த வேல்யூ வரணும், 27 வரணும். ஸோ அப்போ எந்த வேல்யூ பெருக்குனா இங்கே வரணும்னு நம்ம பார்க்கணும். ஸோ 180A ஸ்கொயர் பெருக்குனா என்ன வருது, 180A ஸ்கொயர். ஸோ எந்த ரெண்டு வேல்யூ கூட்டினா 27 வரும். ஸோ எந்த ரெண்டு வேல்யூவோட பெருக்குனா 180 வரும், அதே வேல்யூ கூட்டினா 27 வரணும். ஃபஸ்ட்டு நம்ம நியூமரிக்கு போடலாம். பாருங்கள், 15A into 12A. ஸோ இது ரெண்டையும் கூட்டுங்க, 15, 12, 27. ரெண்டையும் பெருக்குங்க, 180 வந்துடும். ஸோ 15 into 12 பெருக்குனீங்கன்னா 180 வந்துடும். ஸோ ஏ போட்டிங்கன்னா A ஸ்கொயர் வந்துடும். இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ போனால் A ஸ்கொயர் வந்துடும். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து மைனஸ். ஸோ ரெண்டையும் கூட்ட தான் போகிறோம். ஸோ பெருக்கனா ப்ளஸ் வரணும். ஸோ அப்போ ரெண்டுமே என்ன பண்ணுறோம், மைனஸ் போடுறோம். ஸோ அப்போ என்ன வரும், ரெண்டையும் பெருக்கனா மைனஸ் கூட்டினா அங்கே போயிடும். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வேல்யூ வரணும், இங்கே கூட்டிங்கன்னா -27 வரும். பெருக்குனிங்கன்னா மைனஸும் பெருக்குனிங்கன்னா ப்ளஸ் 180 மேலே போயிடும். ரெண்டையும் கூட்டிகிட்டு பெரிய வேலையை போடுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த -27 என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம. ஸோ இந்த -27 வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு. -27A வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே, கூட்டுறப்ப ஸோ A ஸ்கொயர் வராது, பெருக்குனா தான் A ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவில். பாருங்கள், A ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க, A minus 15A minus 12 A minus 15. ஸோ சாரி, ஒரு ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் ஐ ஜம்ப்டு, இந்த ப்ளூவில் போடலாம். இங்கே பாருங்கள், A ஸ்கொயர்ட் minus 15A minus 12A plus 180 equal to 0. ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்ம ஆட் பண்ண நியூ டேர்ம்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஏவெல்லாம் காமனாக எடுத்து ஒரு காமன் டேர்மாக மேக் பண்ணுறோம். இது வந்து ப்ரொசீஜர் ஃபார் த ஃபேக்டரைசேஷன். A minus 5, இங்கே வந்து 12 காமனாக எடுக்கிறோம். 12 காமனாக எடுத்தோம்னா A minus 15 போட்டிங்கன்னா அதே 12, 15, 180 இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், A minus 12 அப்புறம் A minus 15 வந்துருச்சிங்களா. இப்போ வந்து ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாங்களா. A வேல்யூ வந்துன்னா 15 or 12. ஸோ ஆல்ரெடி they given one number 27. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ நம்பர். ஸோ 15 or 12.
ஸோ இந்த வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 + 2 பாருங்கள் 15 + 12 = 27. ஓகே 15 + 12 = 27. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் between the 2 number how much? 3. So the answer is 3. So difference between the 2 number, the answer is 3. Simple things. ஸோ இங்கே வந்து நான் என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கோட ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே ஸோ இதுதான் வந்து வீடியோ. ஸோ திஸ் இஸ் த வீடியோ இஸ் பிலாங்ஸ் டு என்டையர்லி LCM, HCF, all basics level and also some standard level. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா we are in the ending stage of the HCF and LCF. ஸோ this time just we are going to do some tricks. ஏன்னா எடுத்தோடனே ட்ரிக்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து பேசிக் மெத்தட்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து சம் ட்ரிக்ஸை பார்க்குறோம். Tricks means simply I am going to explain some tricks for how to solve this LCM, some examples problem is if it is a easy manner. So if it is not easy, we can solve for Tana method and also another method already what we discussed in the earlier sessions, earlier minutes. So now I am going to, this is the session, final session for this HCF and LCM. So for this HCF and LCM, just I am going to show some important concept, that means important tricks in that video, concept and tricks. So this video is title is thumbnail title is simple, LCM and HCF concept and tricks in the both the language, either Tamil or English, whatever people are willing, you can see this. Okay, now I am going to explain trick. What is the tricks available? Finger trips. Immediately how is the possible to solve all kind of the LCM and HCM for tricks. Okay, so இப்போ என்ன பாருங்க, இப்போ வந்து நம்ம சும்மால் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் பாருங்க, tricks examples. Okay, first problems இங்கே பாருங்க 3, 15, 10, 4, 12, 30. Sorry, first 21 போட்டுக்கலாம் and then 30. ஸோ ஃபைண்ட் எல்சிஎம் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எல்சிஎம் ட்ரிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் எல்சிஎம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சூப்பராக ட்ரிக் கண்டுபிடிச்சலாம். நம்ம ஹெச்சிசிஎஃபோட எல்சிஎம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஹெச்சிசிஎஃப் வந்து எல்லாமே ஈக்குவலாக வந்து டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு ஈஸியாக ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூலேருந்து டிவைட் ஆகிட்டு வருதான்னு பார்த்துட்டே வாங்க. ஸோ அந்த டேபிளில் வருதான்னு பாருங்கள். 3 வந்து 3 30 வருது, 2 15 30 வருது. ஓகே, 3 10 30 வருது. ஸோ 4, இந்த 4 வந்து 30 அடங்குதா, 30 டேபிளில் வருதான்னு பார்க்கணும். ஸோ வரல, ஸோ அப்படியே நிறுத்திக்கோங்க, அவ்வளோதான். அதோ திஸ் இஸ் த 30 லாஸ்ட் டேர்ம் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் வேல்யூ நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் 4 பிகாஸ் ஆல்ரெடி 4 வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் டேர்ம்ஸ் பாருங்கள். 30 × 1 30, 30 × 2 60. ஸோ இப்போ நம்ம 60 கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ புதுசாக ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறோம், 60 கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து புதுசாக ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறோம், 60 கன்சிடர் பண்ணி அந்த 60யோட இங்கே பார்க்குறோம். கண்டிப்பாக 4 வந்து வருதான்னு பார்க்குறோம், கண்டிப்பாக வந்து வருது. அப்புறம் 60யோட 12 வருதான்னு பார்க்குறோம், வருது. 60யோட 20 வருதான்னு பார்க்குறோம், வருது. 60யோட 30 வருதா, வருது. ஸோ எல்சிஎம் ஆஃப் த கிவன் நம்பர் இஸ் 60. Understand or not? ஸோ எல்சிஎம்னாலும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் நம்பர், ஹெச்டிஎஃப்னா குட்டி நம்பர் வரும், மினிமம் நம்பர். ஸோ இது பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்த 4வது லாஸ்ட் டேர்மு ஒவ்வொரு டேர்மாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வரணும். எல்லாம் இந்த வாய்ப்பாடில் வருதான்னு பார்க்கணும். 30 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வருதா, 30 5ஆம் வாய்ப்பாடில் வருதா, 30 10ஆம் வாய்ப்பாடில் வருதா, எஸ் வருது. 30 4ஆம் வாய்ப்பாடில் வருதா, வரல, தப்பு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் டைம்ஸ் போகிறோம். ஸோ 30க்கு அடுத்த வேல்யூ என்ன, 60. ஸோ இந்த 60 வந்து இங்கே கொடுக்குறோம். 60 4ஆம் வாய்ப்பாடில் வருதா, வருது. 60 12ஆம் வாய்ப்பாடில் வருதா, வருது. 60 20, 60 30. ஸோ திஸ் இஸ் த ஒன் கைண்ட் ஆஃப் த ட்ரிக். ஸோ ஈஸி டு சால்வ். ஸோ அதே மாதிரி தான், ஒரு டேர்ம் வரல அப்படின்னா அடுத்தது போயிட்டே இருக்கணும். அடுத்த டைம் வரலாம் மல்டிபிள் டைமில் போயிடும். இது வந்து ஒரு மாடல். ஸோ அடுத்த மாடலில் ஒரு ட்ரிக் போட்டு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ அடுத்த மாடலில் ஒரு ட்ரிக் போட்டு காமிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் என்ன ட்ரிக்னா, இங்கே பாருங்கள் 3 15 5 30. ஸோ இதில் ஒரு ட்ரிக் போடணும் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள்
லாஸ்ட் டைம் தான் எடுக்கிறோம். ஓகே, வருதா வருது, வருதா வருது, வருதா வருது. ஸோ எல்சிஎம் என்ன 30. இதெல்லாம் வருது. 3ஆம் வாய்ப்பாடில் 30 வருதா வருது. 5ஆம் வாய்ப்பாடில் 30 வருதா வருது. 2 5 30. 5ஆம் வாய்ப்பாடில் வருதா 6 5 30. ஓகே, அடுத்த ட்ரிக்ஸ், அடுத்த டேர்ம்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 3 6 4 12 48. ஸோ இந்த 48 3ஆம் வாய்ப்பாடில் வருதா வருது. 48 6ஆம் வாய்ப்பாடில் வருதா வருது, டிக் போட்டுக்கலாம். 48 4ஆம் வாய்ப்பாடிலையும் வருது, 12ஆம் வாய்ப்பாடிலையும் வருது. ஸோ எல்சிஎம் இஸ் 48. ஸோ இது ஒரு மெத்தட், இப்படியும் நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், அனதர் மெத்தட் ஒன்று காமிக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 5 9 11. ஸோ இங்கே பாருங்கள், 5 9 11. ஸோ இது எல்லாமே பாருங்கள் டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குது. 5 பார்த்தீங்கன்னா பகா எண், இது வந்து பாருங்கள் ஆடு நம்பர், ஈவன் நம்பர், மூணுமே டிஃப்ரெண்ட் நம்பர் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5 9 ரிலேஷன் வரல, 9 11 ரிலேஷன் வரல. அப்போ அதே மாதிரி தான் அந்த வேரியபிள் எப்படி போட்டிங்க எல்சிஎம் ஏபிசி, ஹெச்சிசிஎஃப் வந்து 1 தான். இதுக்கு எல்லாமே ஹெச்சிசிஎஃப் வந்து சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் 1ன்னு போட்டலாம். எதுவுமே வரலாம், ஹெச்சிசிஎஃப் வந்து 1ன்னு போட்டலாம். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். 5 9 11 எதுவுமே வரல, எல்லாம் தனித்தனி நம்பர், தனித்தனி வீடாக இருக்குது, சொந்தக்காரங்க யாருமே இல்லை. ஸோ இது ஆடு பகா சார் பகா ப்ரைம் நம்பர் எல்லாம் கலந்து, ஆடு நம்பர் ஈவன் நம்பர் ப்ரைம் நம்பர் எல்லாம் கலந்து வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 5 9 45 45 இந்த 11 ஆட்டோமேட்டிக்காக 495. ஸோ எல்சிஎம் இஸ் 495. பாருங்கள், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து எல்சிஎம் பார்க்கலாம். இதெல்லாம் ட்ரிக்ஸில் வர்றது. ஸோ இதை வந்து ரொம்ப ஸ்லோவாக போகணும் அவசியம், ஏன்னா இது வந்து ட்ரிக்ஸு, செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் 5 7 9. ஸோ இதை வந்து பாருங்கள், இது அதே மாதிரி தான், எல்லாம் வேறு வேறு நம்பர் ஆகுது. அப்போ வந்து ஐஎல் 35 35 × 9 315. எல்சிஎம் இஸ் 315. ஓகே, இப்போ ஒரு நம்பர் போடுறோம் பாருங்கள், எல்சிஎம். ஸோ ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் மூணுமே எந்த ரிலேஷனுமே இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள் 7 14 11. இங்கே வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் திங்ஸாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ரிலேஷனில் இருக்குது, சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க. இவன் சொந்தக்காரனா இல்லை. 7 14 சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, 7 15 11 சொந்தக்காரனா இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், சொந்தக்காரனாக இருந்தானா ஒரு சொந்தக்காரனாக போட்டு தள்ளிடு, அவ்வளோதான். ஸோ இப்போ 14 11 14 11 பெருக்கு 154. ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். ஓகே, அப்புறம் பாருங்கள் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இன்னும் எத்தனை சொந்தக்காரங்க வராங்கன்னு பார்க்கலாம். போட்டு தள்ளதுக்கு எத்தனை சொந்தக்காரங்க வரான்னு பார்க்கலாம். 3 9 27 அண்டு 23. ஸோ இங்கே பாருங்கள் 3 சொந்தக்காரன், 9 சொந்தக்காரன், 23 சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண, 2 சொந்தக்காரங்களை போடுத்தல், லாஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கோ. ஸோ 27 × 23 பெருக்கு, இதுதான் வந்து எல்சிஎம். 27 × 23 போடு, இதுதான் வந்து உங்களுக்கு என்ன எல்சிஎம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதே தான். இப்போ பாருங்கள், அந்த இன்னொரு இது மெத்தட் கூட சொல்லணும் பாருங்கள், அது எரேசர் யூஸ் பண்ணி சொல்கிறேன். எரேசர் யூஸ் பண்ணி சொல்ல முடியாது, எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ண தான் முடியும். என்னடா மொக்க போகிறேன்னு பார்க்குறீங்களா, நானே டயர்ட் ஆகிட்டேங்க. ஆல் த லாஸ்ட் இஸ் பெஸ்ட், அது மாதிரி லாஸ்ட் இஸ் லீஸ்ட் இஸ் பெஸ்ட்னு சொல்கிற மாதிரி. இப்போ ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதான் லாஸ்ட் பேஜ். இதுக்கப்புறம் நான் எரேஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ஒரு மெத்தடாக இருக்குது பாருங்கள், புதுசாக இருக்கும். a⁴ a⁴ a⁵ ஃபைண்ட் தி ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அப்படியே டானா போடுங்க. டானா போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா லீஸ்ட் வேல்யூ. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது மாதிரி வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஹெச்சிசிஎஃப் வந்து A3 தான். சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். a⁴ a⁴ a⁵ உள்ளே போடு, மினிமம் வேல்யூ டிவைட் பண்ணு, A3 போடு, a⁴ 1 வரும், 1 வரும், a⁴ 2 வரும். ஸோ இது எல்லாமே பாருங்கள் 2 டிஃப்ரெண்ட் ஆகுது, 1 டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ இதை விட்டுருங்க. அப்போ ஆன்சர் இஸ் A3. சிம்பிளாக முடிச்சிட்டு பார்த்தீங்களா. அப்புறமா இன்னொரு ஆன்சர் போடுறோம் பாருங்கள். இன்னொரு கொஸ்டின், x⁴ y s³ y s² y. ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு தனியாக எழுதுங்க, கூட்டிக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து.
ஸோ இதில் வந்து பாருங்கள், இதை பாருங்கள், லீஸ்ட் பவர். ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருங்க. பவரில் கொடுத்தாங்கன்னா லீஸ்ட் பவர் தான் ஆன்சர். ஹெச்சிசிஎஃப்க்கு வந்து லீஸ்ட் பவர் தான் ஆன்சர் வந்து சொல்லிடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் பாருங்கள் லீஸ்ட் பவர் எவ்வளோ இருக்குது, A3 இருக்குது, அதுதான் ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள் லீஸ்ட் பவர் எவ்வளோ இருக்குது, x2 லீஸ்ட் பவர், x2, y. ஸோ இதில் லோயஸ்ட் பவர் என்ன ஆகுது, x2, y. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட். ஸோ HCF இஸ் லீஸ்ட் பவர். ஸோ இன்னொரு வேல்யூ கொடுக்குற பாருங்க, கலர் பார்த்திக்கலாம். 9x3 yz power 4 and then 27x3 y5 z3. ஸோ இப்போ தனியாக எடுத்து எழுதுறீங்கன்னா பாருங்கள், 9x3 yz power 4, 27s3 y power 5 z power 3. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரை மட்டும் எடுத்துகிட்டா போதும். இந்த வேரியபிள்ஸ் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ பாருங்கள் 9, 27. ஸோ இதுக்கு வந்து ஒரு HCF போடுங்க. ஸோ இங்கே 9 போடுங்க. 1, 3. ஸோ இது வந்து சான்ஸ் இல்லை. ஸோ லீவ் இட். ஸோ HCF ஈக்குவல் டு 9. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இப்படி வந்து மிக்ஸ்டு வித் நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்னால் வேரியபிள்ஸை டோன்ட் கன்சிடர், வேரியபிள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஒன்லி நம்பர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டு வித் நம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஸ் யூஸ்வலாக வந்து நீங்கள் நார்மலாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஷார்ட்கட் ஃபார் HCF அண்ட் LCM. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், திஸ் இஸ் த வீடியோ, சிங்கிள் வீடியோ ஃபார் HCF and LCM. So if you have any doubts, we will discuss in the command window. So thank you once again. So please watch these videos up to last, because every pages is very important things. This is not a some like other videos, because we are discussed with the whiteboard, with particular value, with all kind of the shortcuts. Okay, so thank you once again. So kindly I request you subscribe my channel and just forward to my channel to all your friends. It may helpful for me also. Okay, so I given to you one input, you may given to you more input for me. Okay, thank you once again. We will see in the next video with suitable, with very valuable topic. Okay, thank you once again. Thank you once again. Thank you all.